ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய ஸ்ரீ பேசுகிறேன். இன்றைக்கி கருவாடு தொக்கு தான் நம்ம சூப்பராக எம்மியாக செஞ்சு வச்சுருக்கோம். இது ரசத்துக்கு சைடிஷ்ஷாக நம்ம எடுத்திருக்கோம். எம்மியான இந்த ரெசிபி நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு வெங்காயம் ஒரு 3 கட் பண்ணி வச்சுருக்கு, பூண்டு 5 உரித்து வச்சுருக்கு, கருவேப்பிலை 3 கீத்து உருவி இருக்கு, கொத்தமல்லி தேவைக்கு எடுத்திருக்கோம். இப்போ 50 கிராம் மிளகாய், காஞ்சி மிளகாயில் 2 ஸ்பூன் சீரகம் போட்டு கொரன்னு இப்படி அரைச்சி வச்சுருக்கோம். இதில் பூண்டு உரிச்சி வச்சதை நம்ம எல்லாத்தையும் ஒரு 4-5 பூண்டை தவிர எல்லாத்தையும் போட்டு ஒரு துருவி எடுத்து இடிச்சிக்கலாம். தக்காளி 3/4 கிலோ எடுத்து அரைச்சி வச்சிடலாம் தனியாக. கருவாடு, வாழை கருவாடு, நெத்திலி கருவாடு, காணாங்கத்தை கருவாடு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கு. பாருங்கள், பூண்டு துருவுனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் 3 குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நாம் சின்ன கரண்டியில் தான் கொஞ்சமாக எடுத்துருக்கோம். இப்போது கடுகுளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா செவந்ததுக்கப்புறம் வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போது வெங்காயம் கட் பண்ணதை போட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பூண்டு ஒரு 4-5 பூண்டு எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு அதை போட்டுடலாம். இப்போ எல்லா பூண்டையும் இப்போ நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை உருவி போட்டுடலாம் நம்ம இதில். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சால்ட்டு கொஞ்சம் போட்டு நீங்கள் நல்லா வேகட்டும். இப்போது சால்ட்டு போட்டாச்சு, நல்லா கிளறி விட்டுக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த சீரகமும் மிளகாய் பூண்டு போட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட் எடுத்து போட்டுடலாம். இது கொரன்னு தான் நம்ம துருவி போட்டிருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது வேக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் லைட்டாக ஊற்றிருக்கு. இப்போது தக்காளி பேஸ்ட் எடுத்து ஆட் பண்ணிடலாம். இது நம்ம 6 பேருக்கு எடுத்துக்கிறதுனால இந்த அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா தரன்னு கொதிக்குது. 1 ஸ்பூனு காரம் மிளகாத்தூள் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். காரம் வேணுன்றதுனால நம்ம இது போட்டிருக்கோம். கல்லுப்பு, இந்த மசாலாவுக்கு தேவையான கல்லுப்பு நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வேக வைக்கிறதுக்கு 1 கிளாஸ் டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைப்போம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கருவாடெல்லாம் போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கருவாடும் அந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா குக் ஆகும். குக் ஆனதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு நீங்கள் இறக்கிடலாம். அவ்வளோதாங்க இந்த கருவாடு தொக்கு. சூப்பரான இந்த கருவாடு தொக்கு பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு, சிறுபருப்பு சாம்பாருக்கு, வெரைட்டி ரைஸ்க்கு, ஐஸ் பிரியாணிக்கு, அப்புறம் வெரைட்டி சாதத்துக்கு, சூப் ரைட் வகையான சாதத்துக்கெல்லாம் ரொம்பவே சூப்பரான ஒரு சைடிஷ் தான் இது. நம்ம தோசைக்கெல்லாம் கூட டிஃபன் ஐட்டது கூட எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி ரொம்பவே சூப்பராக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். See you.